கேரட், பப்பாளி, முருங்கைக்கீரை இதுக்கு இணையான சத்துக்கள் நிறைந்த திணை அரிசியை கொண்டு இன்றைக்கி ஒரு பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த திணை பொங்கலுக்கு நான் 1 கப் அளவிற்கு நான் திணையை எடுத்து நான் ஒரு ஸ்பூன் நெய்யில் இதை மிதமான தீயில் இதை நான் வறுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1/2 கப் அளவுக்கு பயத்தம்பருப்பு எடுத்து இதையும் வறுத்துட்டு இதை அந்த பாத்திரத்தில் திணையோடு சேர்த்துட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு இதை நான் ஒரு 4 பங்கு தண்ணி விட்டு இதை நான் ஊற விட்டுருக்கேன் 20 நிமிஷத்துக்கு. நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை நான் அப்படியே ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு இதை நான் மாற்றிட்டு இதோட நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, இதோட பொடிசாக நறுக்கின இஞ்சி, சீரகம், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நான் ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் இது ஒரு 3 விசில் அளவுக்கு நான் இதை வேக விட்டு எடுத்திருக்கேன். ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் திறந்து பார்த்தா நல்லா மெத்துன்னு வெந்திருக்கும். இப்போ மெத்துன்னு வெந்தது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதால நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் வெந்நீரை விட்டு நான் அந்த கலந்து விட்டுருக்கேன். நான் இப்போ வாணலியில் நெய்யை சேர்த்துட்டு இதோட மிளகு, சீரகம், பொடிசாக நெருக்கின இஞ்சி, கருவேப்பிலை, இதோட பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதை அந்த தாளிப்பை மேலாக பொங்கல் மாதிரி விட்டுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். எனக்கு இது போதுமானது. முந்திரி பருப்பு கூட தாளித்து போட்டால் ரொம்பவே சுவையாக இருக்கும். அரிசியில் செய்கிற பொங்கல் டேஸ்டியாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். ஆனால் இது ஆரோக்கியமாக இருக்கிற இந்த திணை பொங்கலை செஞ்சு பார்க்கலாமே.